விவாதத்தை பெருமான்மணி தந்தை துவங்குறேன். ஏன் சார் திடீரென்று விஜய் என்டிஏ கூட்டணியில் வருவார் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் பேசப்படுறதுக்கான என்ன காரணம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம பொலிட்டிக்கல் நரேட்டிவ், பொலிட்டிக்கல் நியூஸ் ஒரு நேரங்களில் இப்போது நம்மக்கிட்ட கசிய விடுவாங்க. ஊடகங்களில் சில செய்திகளை பர்பஸாக கசிய விடுவாங்க. அதான் யாருன்னு இல்லை, பொதுவாக இது வரைக்கும் இருந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செய்திகளை நம்மக்கிட்ட கசிய விடுவாங்க, சில செய்திகளை நீங்கள் போட வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேட்டர்ன் ஒரு நேரம் வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த தேர்தல் என்னவா இருக்குது அப்படின்னா, ரொம்ப சில விஷயங்கள் ஒரு அந்த நிகழ்வுகளே ஒரு நரேட்டிவாக மாறுதோ அப்படின்னு தோணுது. இப்போ முதல்ல நிகழ்வுகள் ஒன்றா இருக்கும், அதை ஒட்டி நம்ம ஒரு நரேட்டிவை கட்டுவோம் இல்லைங்களா? அதில் கூடுதலாகவோ குறைவாகவோ செய்திகளை இப்போ இந்த திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அவ்வளவு நீளமாக நீண்டுதில்லை. அப்போது ஒரு கேள்வி எழுதில்லை, அது வெறும் ஒரு 3 தொகுதிகளுக்கும் ஒரு ராஜ்யசபா தேர்தலுக்குமான பேச்சுவார்த்தை தானா அது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை. அப்போ அதுக்கானதா இல்லை. அப்போ என்ன ஒரு ஐயம் வருதுன்னா, இது போன்ற நிகழ்வுகளே இப்போ ஒரு நரேட்டிவாக மாற்றப்படுதோ. திமுக காங்கிரஸ் கிட்ட போவாங்களா மாட்டாங்களா, காங்கிரஸ் தாவேகா கூட போவாங்களா மாட்டாங்களா. அப்போ வெவ்வேறு கேள்விகளை முன்வைத்து நாம் தொடர்ந்து விவாதிச்சுட்டே வந்தோம். நம்மளோட சேர்ந்து சமூக வலைதளங்களும் கூடுதலாக விவாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே நடக்கவே இல்லை. திமுக தலைமையும் இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, காங்கிரஸ் தலைமையும் எதுவுமே பேசவே இல்லை. ஒரு ஏறக்குறைய ஒரு 20-22 நாட்களுக்கான தொடர் உரையாடலுக்கு பிறகு அந்த கூட்டணி அப்படியே அமைஞ்சிருச்சு. அப்போ அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன மாதிரியான ஒரு விஷயம் கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பாஜகவினுடைய மாநில தலைவர் அதை மறுக்கிறாங்க. தஞ்சாவூரில் கொடுத்த ஒரு பேட்டியில் அவங்க இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒருவர் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா பவன் கல்யாண் மூலம் நடந்தது அப்படிங்கிறத இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இதில் சம்மந்தப்பட்ட அஇஅதிமுக ரொம்ப தாமதமாக நேற்று அவங்க இல்லை, அந்த மாதிரிலாம் தாவேகாவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படிங்கிறத நேற்று திருச்சியில் அவங்க சொல்லியிருக்காங்க. தாவேகாவினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்கவும் அவர்களை நாங்கள் நல்லபடியாக நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கோம். இப்படிங்கிற இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தொகுதிகள் பேசியிருக்காங்க, இதில் சிபிஐ மூலம் ஏதாவது அழுத்தம் கொடுக்க முயற்சி நடக்குதா, எந்த கட்சியாவது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை சிபிஐ சம்மன் கொடுத்து வர சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்களா? இது அரசியலில் ஒரு பாலபாடம் தெரிந்தவர்களுக்கு கூட தெரியும். அப்படியெல்லாம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக நீங்கள் ஒரு டீல் பேச முடியாது அப்படின்னு. ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக போய் இணைஞ்சுது. அதை பற்றிய எந்த ஒரு செய்திகளும் எங்கேயுமே கசிய விடப்படவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் போனாங்க, கையெழுத்து போட்டாங்க, அடுத்து இன்னொரு நாள் போனாங்க, ராஜ்யசபா இடத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. இன்னும் சட்டப்பேரவையில் அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கூட வெளிப்படையாக தெரியலை. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது இப்படி தான் நடக்கும். இந்த திமுகவில் நடைபெறக்கூடியதெல்லாம் ரொம்ப சைலண்டாக நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் இருக்கிறது பேசு பொருளாக மாறுதுங்க. இல்லை, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயும் அது நடந்ததில்ல. இப்போ திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இழுபறியாக இருந்ததா சொல்லப்பட்டதில்லை. அந்த காலகட்டத்தில் ஏன் காங்கிரஸ் ஏன் தாவேகாவை தேடி போகலை? இப்படி ஒரு கேள்வி இயல்பாக வரணும்ல. ஏன்னா ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவுக்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க. சமூக வலைதளங்களில் காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தால் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் வரும் அப்படிங்கிறதும் பேசப்படுது. ஆனால் பெருமாள்மணி சார், இப்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு பிரச்சனைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால வெளிப்படையாக வந்துச்சு. ஆனால் இங்கே தாவேகா என்டிஏ கூட்டணியில் யாரும் இது வரைக்கும் பேசுன மாதிரியே தெரியலையே. அப்போ எப்படி இந்த ஒரு கருத்துருவாக்கத்தை உள்ள பண்ணுறாங்க? யாரும் இதுவரை இப்போ என்டிஏ கூட்டணி பற்றி தமிழில் ஒரு முக்கியமான நாளிதழ் உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும். அந்த கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது, பாஜகவில் என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து அவங்க அப்பப்போ ஸ்கூப் எழுதுறது வழக்கம். அந்த நாளிதழ் இதை பற்றி எழுதவே இல்லை. இன்னொரு நாளிதழ், தமிழின் மிக முக்கியமான நாளிதழ், அவங்க இந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்களே கிடையாது. அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு தாவேகா கூட்டணி என்டிஏ கூட்டணியில் போய் தாவேகா இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஊகமாக ஒரு செய்தி போடுறாங்க. அது அந்த பத்திரிகையோட இயல்பே இல்லை. அப்போது நீங்கள் இந்த பேட்டர்னை பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்போ திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஒரு நீண்ட காலம் நீண்டதில்லை. ஆனால் அந்த அந்த நீண்ட காலம் நீண்டும் போது அதில் வாத பிரதிவாதங்கள் அந்த நிகழ்வை ஒட்டி வைக்கப்பட்டதில்லை. இப்போ அதே மாதிரி திமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கேயுமே நடப்பதாக யாருமே அதிகாரப்பூர்வமாக சொல்லவே இல்லை. தன்னுடைய நிலைப்பாட்டில் தாவேகாவும் உறுதியாக இருக்குது. ஐயா விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறவரோட தான் கூட்டணிங்கிறத இருக்காங்க. அப்போ எப்படி இது போன்ற செய்திகளும் அதன் மீது கருத்துகளும் வாத பிரதிவாதங்களும் எப்படி யாரால் உருவாக்கப்படுகிறது? திமுக உருவாக்குறாங்களா, அதிமுக உருவாக்குறாங்களா? இல்லை, இப்போ இதோடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? இப்போ ஏன்னா இதை ஏன் நம்ம தீவிரமாக பேச வேண்டியது இருக்குது, அல்லது ஏன் இன்னைக்கு உங்களோட தலைப்பு முக்கியம் அப்படின்னா, இது தமிழக அரசியலில் இப்போ இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது. ஊகங்களை கிளப்பி விடுறது, வதந்திகளை கிளப்பி விடுறது, இவங்க அங்கே போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்றதன் மூலம் ஒரு நரேட்டிவை முன்னெடுக்கிறாங்க. இப்போது நீங்களும் நானும் சேர்ந்தா, நம்ம 2 பேரும் சேர்ந்தா பலம் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் முன்னெடுக்கப்படுது. இப்போ நம்ம 2 பேரும் சேரலைன்னா அது பலவீனங்கிறது இயல்பாகவே புரிய வைக்கப்படும் இல்லையா? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன பேசப்பட்டது? ஐயோ, திமுக விட்டு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாயிரும், அவங்களுக்கு பலவீனமாயிரும். ஒருவேளை காங்கிரஸ் போய் தாவேகாவோட சேர்ந்துருச்சுன்னா தாவேகா இன்னும் வலிமை பெற்றோம் அப்படிலாம் பேசப்பட்ட பிறகு கடைசியாக என்ன நடந்தது? திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே இருந்தது. அப்போது கடைசியாக என்ன வருது? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்களா, ரைட், அவங்க பழைய பலத்திலே இருக்காங்க. அப்போ இங்கே இது மாதிரி உருவாயிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த வாத பிரதிவாதங்களை நீங்கள் கவனிக்கணும். திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது என்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டது? ஏன்னா அதை ஒட்டியே நம்மளே ஒரு 10 டிபேட் நடத்தியிருப்போம். அங்கே போகிறாங்களா, இங்கே போகிறாங்களா, இங்கே வராங்களா, மேலிட பார்வையாளர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதே போல் தாவேகா என்டிஏ கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் செய்யப்படுது. இப்போ சேரலைன்னு வைங்களேன், 2 பேருக்கும் நஷ்டம் தானே. இப்போ சேர்ந்தா இப்போ ஒரு கருத்துருவாக்கத்தோட ஒரு கருத்துருவாக்கத்தோட மையத்தை பாருங்க. தாவேகா போய் என்டிஏல சேர்ந்தா என்டிஏ கூட்டணி வலிமை பெற்றுவிடும் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் வைக்கப்படுது. இப்போ இந்த கூட்டணிக்குள்ள அவங்க போகலன்னு வைங்க, அந்த கருத்துருவாக்கம் என்னவா மாறும்? பலம் இல்லாது. தாவேகாவுக்குள்ள என்டிஏ போல, அப்போ என்டிஏ இன்னும் பலவீனமாக தான் இருக்கு, தாவேகாவும் இன்னும் பலவீனமாக தான் இருக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, தாவேகா திரும்ப திரும்ப நாங்கள் தனியாக தான் போவோம், எங்களை முதல்வராக ஏற்றுக்கிறவரோட தான் நாங்கள் போவோம்னு சொன்ன பிறகும் இவங்க 40 இடங்களுக்கு போகிறாங்க, இவங்க 60 இடங்களுக்கு போகிறாங்க, இவங்க டெல்லியில் பேசுகிறாங்கன்றதெல்லாம் தாவேகாவையும் பலவீனப்படுத்த முடியும். பவன் கல்யாண் பேசினாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல சார், அதெல்லாம் வந்து ஒரு கதையை வந்து நீங்க அப்பதானே முழுமைப்படுத்த முடியும். இல்ல யாரும் மறுப்பு தெரிவிக்கலையா? தாவேகா சார் இன்னைக்கு தாவேகா தெளிவா சொல்லிட்டாங்க. தாவேகா எங்களை அவங்க தெரிந்த மாதிரி இதுக்கு முன்னாலே இதே போன்ற ஒரு கருத்தாக உருவாக்கப்பட்டது இல்ல, இன்னைக்கு இல்ல அஇஅதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்லப்பட்டதா? அப்ப என்ன சொன்னாங்க தாவேகால? ஐயா விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்கிறவர்களோட மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், அவங்களுக்கு தான் அவங்களோட தான் நாங்க போவோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப ஏன் ஒரு 1.5 மாசம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுது? அப்ப தாவேகாவோட நிலைப்பாட்டை யாரு டைலூட் பண்றது? தாவேகா நான் எங்களை முதல்வராக வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவரோட தான் கூட்டணின்னு சொன்ன பிறகும் அவங்க 40 இடங்களுக்காக பேசுறாங்க, 60 இடங்களுக்காக பேசுறாங்க, துணை முதல்வர் பதவிக்காக பேசுறாங்கன்றதெல்லாம் தாவேகாவோட நிலைப்பாட்டை பலவீனப்படுத்துகிற கருத்தாக்கங்கள் இல்லையா? அப்ப இந்த கருத்தாக்கங்கள் யாரால் செய்யப்படுகிறது? இது உண்மை போல இருப்பதற்காக என்ன சொல்றாங்க? ஐயா பவன் கல்யாணும் ஐயா விஜயும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஐயா பவன் கல்யாண் அங்க இருக்கக்கூடிய அதே என்டிஏ மாடலை இங்கேயும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப என்னன்னா இது போன்ற கருத்தாக்கங்கள் எல்லாமே என்டிஏ கூட்டணியையும் பலவீனப்படுத்தும். என்டிஏ இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா வைக்கிறீங்க பெருமாள் மிஸ். ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அதிமுக தங்களோடு என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால் தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கறத மக்கள் மனசுல கொண்டு போகணும், அப்படி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இங்கதான் சார் உங்க கேள்வியில தான் பதிலே இருக்கு சார். அஇஅதிமுக 32 ஆண்டுகாலம் அந்த மண்ணை ஆண்ட கட்சி சார். இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் ஒற்றை தலைமையா உட்கார்ந்து அவர் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட போறாரு. அஇஅதிமுகவுக்கு தன்னளவிலேயே ஏற்கனவே எதிரில் இருக்க கூட்டணியை எதிர்கொள்கிற பலம் இருந்தது. இப்போ ஏன் அஇஅதிமுகவுக்கு விஜய் வந்தாதான் பலம் அப்படிங்கிறது ஏன் சொல்லப்படுது? நீங்க நுட்பமா பாருங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குல்ல. என்டிஏ 2021 இருந்த கூட்டணி இன்னைக்கு மறுபடியும் வந்துருச்சு, அதே பலத்தோட வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு கூட்டணியில் இல்லாத அமமுக இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கு. அப்போ பரவலா என்ன பேசப்படணும்? என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று விட்டது. என்டிஏ 2021 தேர்தலிலேயே 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு வெறும் 4% வாக்கில் தானே தோத்தாங்க.
அப்ப இன்றைக்கு என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று விட்டது அப்படின்னு பேச வேண்டிய நேரத்துல என்டிஏ பலவீனமா இருக்கு, அந்த கூட்டணிக்குள்ள ஐயா விஜய் வந்தாதான் பலமாகும், அப்ப அந்த கூட்டணிக்குள்ள ஐயா விஜய் வந்தா இடங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்படும், இப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் முன்னெடுக்கப்படுவதின் நோக்கம் என்ன? ஆனா இப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் விஜய் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுகிற போது அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனம் தானே. நீங்க 2021 தேர்தலில் 75 இடங்கள்ல அதிமுக கூட்டணி வருது. அப்போ கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் என்ன பண்ணாங்கன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை, அதிமுகக்கு எதிரான வாக்குகளை தன் பக்கம் திருப்பினார். அதனால தான் கொங்கு பெல்ட் மாதிரியான பகுதிகளில் எல்லாம் அதிமுக 10 இடங்கள்லையும் எடுக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி விஜய் எடுத்துருவார்ல, அது ஒரு அச்சம் தானே. அது வந்து நீங்க வந்து 4 முனை போட்டி அப்படிங்கிறத கருத்துல வச்சு 4 அணிகளும் மோதிக்கொள்கிறது அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்குள்ள ஐயா விஜய் எடுக்கக்கூடிய வாக்குகள் திமுகவை பாதிக்குமா அஇஅதிமுகவை பாதிக்குமா? இப்போ உங்க உதாரணத்திலே ஐயா கமலஹாசன் உதாரணத்திலே மதுரை வயல் அண்ணா நகர்லாம் ஐயா கமலஹாசன் நல்ல வாக்குகளை வாங்கினாங்க, ஆனாலும் அங்கே திமுக தான் ஜெயிச்சது இல்லைங்களா? அப்போ தேர்தல் முடிவுகளை 4 முனை போட்டிங்கிற அளவில் வச்சு அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வேற. ஐயா விஜய் திமுக வாக்குகளை பிரிப்பாரா அஇஅதிமுக வாக்குகளை பிரிப்பாராங்கிற அனலைசிஸ் வேற. ஆனால் என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருக்கு, ஐயா விஜய் அதில் போய் சேர போறாருன்னா அப்போ அவரோட கிளைம் என்ன? நான் தான் முதல்வர், நான் ஆட்சி அமைக்க போறேன், என்னுடன் வருவர்கள்ட்ட தான் கூட்டணி அப்படிங்கிற கிளைமை நீங்க என்ன சொல்றீங்க? என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் போறாரு, துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காரு அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் என்டிஏவையும் பலவீனப்படுத்துகிற முயற்சி. ஐயா இப்போ 4 முனை போட்டி இருக்கு, யார் வேணா ஆட்சிக்கு வரலான்னு சொல்றது எல்லாருக்கும் சமபலத்தை கொடுக்கிறது. அந்த 4 முனை போட்டியில என்டிஏ கூட விஜய் போனாதான் பலமாகும், அவர் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்றதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றீங்க? தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து ஐயா விஜய் இறங்கி வருவதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில் அந்த செய்தியாளர்களை சந்திச்சதுல என்ன சொல்றாரு? நான் கண்டிப்பா என்னோட சுயபலத்தில் ஆட்சி அமைச்சிருவேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு இல்லையா? அப்ப இவ்வளவு விஷயம் நடக்கும்போது என்டிஏ அணியும் பலவீனமா இருக்கு, தாவேகாவும் பலவீனமா இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் பலம் வரும், இவங்க 2 பேரும் சேரலன்னா 2 பேருமே பலவீனமா தான் இருப்பாங்க அப்படி என்பது போன்ற நரேட்டிவ் முன்னெடுக்கப்படுவதின் நோக்கம் என்ன? ஒருவர் தன் நிலைப்பாட்டை திரும்ப திரும்ப உறுதியாக சொன்ன பிறகும் அவர் துணை முதல்வராக போறாரு, அவர் 40 இடங்களை வாங்க போறாரு என்பது போன்ற கருத்தாக்கங்கள் யாரால் எதற்காக உருவாக்கப்படுகிறாங்க? இல்லை, இது வந்து மக்கள் வந்து என்னவா பார்க்குறாங்கன்னா, இப்போ இதுதான் வந்து அந்த நரேட்டிவோட வெற்றி. உங்கள் போலில் வந்து ஒன்று கிடச்சிருக்குல்ல, இந்த ரிசல்ட்டு தான் இந்த நரேட்டிவை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. இப்போது அதை ஒரு தேர்தல் உத்தியாக கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் கூட்டணி பலமாக கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. இப்போது கடைசியாக இப்படியாப்பட்ட விஷயங்கள் திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பேசப்பட்டு அப்படி ஒரு விஷயம் கடைசி நடக்கலைன்னு வைங்க, அதோட நோக்கம் என்னென்னா 2 மைனஸ் சேர்ந்து ஒரு ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, இப்போ அந்த ப்ளஸ் ஆகலை, அப்போ இவங்க 2 பேருமே மைனஸாகவே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான நரேட்டிவ் இல்லையா? இது வந்து திட்டமிட்டு கட்டப்படுது. ஏன்னா இது இப்போ நடக்கலை, கரூர் சம்பவம் நடந்தப்பவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் கரூர் சம்பவம் நடந்துருச்சு, அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு, கரூர் சம்பவம் நடந்து நீண்ட காலம் கழிச்சு தான் சிபிஐ விசாரணை வந்தது. ஐயோ சிபிஐ விசாரணை வந்துருச்சு, இப்போ அவரை வந்து பாஜக வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். கரூர் சம்பவம் நடந்தப்போ என்ன சொன்னாங்க? இப்போ அவருக்கு வந்து புகழெலாம் குறைஞ்சிருச்சு, அதனால் இப்போ வந்து அவர் வந்து திரும்ப போகிறாரு. அப்போ என்னென்னா இந்த 3 விஷயம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கூட்டணி பலம், தொண்டர்கள் எதிர்பார்ப்பு, தேர்தல் உத்தி, இதில் சதவீதங்கள் முன்ன பின்ன வந்திருக்கலாம், ஆனால் இதுதானே அவங்க இந்த கருத்தாக்கத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்களோட எதிர்பார்ப்பு இதானே. அப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அப்படி ஒரு கூட்டணி உருவாகவே இல்லை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா இது எல்லாமே கூட்டணி பலம் இல்லை, அது ஒரு தேர்தல் உத்தியா இல்லை, தொண்டர்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறலை, அப்படி தானே மாறும் அது. அப்போ அதை நோக்கி தான் இது போன்ற நரேட்டிவ்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகிறது. அதுவும் ஐயா விஜய் வந்த பிறகு அதில் பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஐயா செங்கோட்டையன் போய் சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதையே இல்லை, கட்சியில் அவருக்கு மரியாதையே இல்லை, மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை முன்னெடுத்து ஏதாவது ஒரு வகையில் புதிதாக வந்துள்ள தாவேகாவை ஏதாவது ஒரு வகையில் பலவீனப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கு. இது தாவேகாக்கும் பலவீனம் தானே. அப்போ விஜய் ஒரு ஸ்டாண்டா சொன்னா இன்னும் ஒரு வலிமையா இருக்கும்ல சார். சொன்ன சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, ஆதவர்ஜுனா சொல்றாங்கன்னா விஜய் சொல்லி முடிச்சிருக்கலாம்ல சார். அவர் பல தடவை சொல்லிட்டாரு சார். இப்போ இதுதான் அவங்களோட வெற்றி சார். ஒரு மூத்த ஊடகவியலாளர்
நீங்கள் அவ்வளோ நெருக்கமாக கவனிக்கக்கூடியவர் சார். அவர் பல தடவை சொல்லிட்டாரு, நம்மளை யார் நம்ம கூட யார் வராங்களோ, நாம் கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நாம் தனியானாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், நாம் வேட்பாளர்களை போடுறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நாம் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்களை நீங்கள் பாடுபட உழைங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் போகிறாரு. திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேகா என்ன சொல்லுது சார், ஐயா விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவர்களோட மட்டும்தான் கூட்டணின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ ஒரு தர்க்கம் வைக்கப்படுது, ஐயா விஜய் பின்னால் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் பெரிய அளவில் போகிறாங்க. இன்றைக்கு பல கட்சிகள் பாருங்கள் வெவ்வேறு கூட்டணிகளுக்குள்ள 2 இடங்களுக்கும் 3 இடங்களுக்கும் 4 இடங்களுக்கும் 5 இடங்களுக்கும் போராடிட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ இந்த கட்சிகள் ஐயா விஜய் பக்கம் வந்தால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை கிடைக்குமா இல்லையா? ஒரு எழுச்சியவும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நாங்கள் ஏன் விஜய் பக்கம் போவே மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் சூழல் இருக்குது? இப்போ பல ஊடகவியலாளர்கள் என்ன கேட்குறோம், ஏன் கூட்டணிக்கு கட்சி வரலன்னு ஐயா விஜயை நோக்கி கேட்குறோம். இப்போ இந்த சிறிய கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணிகளுக்குள்ள இப்படி ஒரு நெகோசியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கட்சிகள்கிட்ட நம்ம கேட்கணுமா இல்லையா? இப்படி ஒரு அரசியல் எழுச்சி இருக்குது, அவருக்கு பின்னால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் போய் நிற்கிற பொழுது, சிறுபான்மையின சமூகத்தினர் போய் நிற்கிற பொழுது, இவ்வளவு பெரிய அளவில் பெண்கள் எழுச்சி இருக்கிற பொழுது ஏன் நீங்கள் ஐயா விஜயை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஐயா விஜயை இங்கே இருக்கக்கூடிய பல மாநில பிராந்திய கட்சிகள் நிராகரிப்பதற்கு பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருக்கிறது.